வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குரு பகவான் ஒருவர் ஜாதகத்துல நீசமா இருந்தாலோ இல்ல பலமிழந்து இருந்தாலோ என்ன பலன் நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே குரு பகவான் ஒருவர் ஜாதகத்துல நீசமாய் இருந்தாலோ பலமிழந்து இருந்தாலோ அவங்களுக்கு சரியான குரு அமைய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பணம் சேமிச்சு வைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சேமிச்சு வச்சாலும் செலவாயிடும். அதுக்கப்புறமா மற்றவங்க சொல்ற அறிவுரையை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்னால பிரச்சனை வரும். குழந்தைங்களை இவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் பல பலன்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில நான் சில பரிகாரம் சொல்றேன். அதை நீங்க பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். வணக்கம் நண்பர்களே, நான் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். குரு பகவான் நீசமா இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூக்ஷ்ம பலன் என்ன, மறைமுக பலன் என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே குரு பகவான் தனுசு ராசிக்கும் இந்த மீன ராசிக்கும் அதிபதி ஆவார். நல்ல பலமா இருப்பார். இந்த இடத்துல இங்க கடகத்துல அவர் அது உச்சமா இருப்பாரு. உச்ச பலன் இருக்கிறதுலே இங்க கடகத்துல அவர் இருக்கும்போது அவருக்கு பலம் ஜாஸ்தி. இந்த மாதிரி குரு பகவான் பலமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, நல்ல குரு அமைவாங்க, தங்கம் நிறைய சேர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் இவங்க சொல் பேச்சு கேட்டு நல்லபடியா நடந்துப்பாங்க. குழந்தைகள் நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. பணத்தை சேமிச்சு வைக்கிறதுல இவங்க கில்லாடியா இருப்பாங்க. தான தர்மம் அதெல்லாம் பண்ணுவாங்க நிறைய. யாராச்சும் கஷ்டம்னு கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு தானம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல குரு மகரத்துல நீச்சமாவார். இந்த மகரங்கிறது இந்த காலபுருஷ லக்னத்துக்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். ஒருவருடைய தொழிலை சொல்ற இடம் அந்த 10வது ஸ்தானம். அந்த 10வது ஸ்தானத்துல குரு நீச்சமாகும் போது என்ன பலன் நடக்கும்னா, சாதாரணமாவே இவர் இந்த லக்னத்துக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். 9ன்னா பாக்கியம், அப்புறம் தான தர்மம், ஊருக்கு உழைக்கிறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு பலன் இந்த 9ஆம் இடத்துக்கு இருக்கு. இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரயம். இந்த விரயஸ்தானத்துக்கும் இந்த பாகியஸ்தானத்துக்கும் அதிபதியான இந்த குரு பகவான் இங்க 10ல தொழில் ஸ்தானத்துல நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, இப்போ குரு உச்சமாகறவங்க ஒரு தொழில் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தொழில சம்பாதிக்கிறத தானம் பண்ணிடுவாங்க. இல்ல ஒருத்தர் கஷ்டம்னு சொல்லி கேட்டாக்கா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, இந்த விரயஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால இவங்க சம்பாதிக்கிறத கணக்கே இல்லாம விரயம் பண்ணுவாங்க. அப்படி விரயம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க சம்பாதிக்கிறத தான தர்மமும் விரயமும் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும், தொழில்ல வர லாபம் சரியா இவருக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா ஒரு தொழில் பண்ணி அதுல வர லாபத்தை திருப்பி முதலீடு பண்ணி அதை இன்னும் பல மடங்கு பெருக்கினாதான் அந்த வியாபாரம் பெருகும். ஒரு வகையில நியாய தர்மம் பிரகாரம் பார்த்தா அவர் தானம் பண்றதோ இல்ல கோயில் கட்டுறதோ நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு வியாபாரியா பார்க்கும்போது அது அவருக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி குரு பகவான் இந்த மகரத்துல நீசமாகும் போது என்ன ஆகும்னா, விரயம், இவர் பண்ற விரயம் இவர் கட்டுப்பாட்டுல இருக்கும். என்ன வரவு வருது, என்ன செலவு பண்ண போறோம், வரவுக்கு தகுந்த மாதிரி எப்படி செலவு பண்றது எல்லாம் இவர் இந்த மகரத்துல நீச்சமாகிற குரு தெரிஞ்சு வச்சுப்பார். அதே மாதிரி தானம் தர்மம் இதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா குருவோட அடிப்படை அந்த குணம் மாறாது. இந்த குருவும் தான தர்மம் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா தான் சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாரு. இந்த உச்ச குரு என்ன பண்ணுவார்னா, தான் சக்திக்கு மீறி பண்ணுவார். அவர்கிட்ட இல்லைனாலும் வெளியில எங்கேயாவது வாங்கியாவது தானம் பண்ணுவாரு இந்த குரு. ஆனா இந்த குரு தான் சக்திக்கு என்ன முடியுமோ அதை தானமும் பண்ணுவாரு, விரயத்தையும் கட்டுல வச்சுப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த வியாபாரம் நல்லபடியா அவர் நடத்தி அவர் வாழ்க்கையில முன்னேறுவார். இந்த குரு பகவான் நீசமா இருக்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளார கொண்டக்கடலையில செஞ்ச சுண்டலை செஞ்சு எடுத்துட்டு போய், அதே மாதிரி நைட்டே கொண்டக்கடலைய ஊற வச்சு அதை அப்படியே சமைக்காம பச்சையா எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல நவக்கிரகம் இருக்கும்,
அந்த நவக்கிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த சுண்டலை தானம் பண்ணிடணும். அந்த நினைக்காம எடுத்துட்டு போன கொண்டக்கடலைய அப்படியே அந்த குரு பகவான் பாதத்துல வச்சிடணும். இல்ல மாலையா கோத்து கூட அவருக்கு போட்டு வழிபாடு பண்ணா நல்ல பலன் கிடைக்கும். இந்த நீசமா இருக்கிறவங்களுக்கு அந்த நீசம்ங்கிற ஒரு அந்த அமைப்பு மாறி நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க பக்கத்துல யாராச்சும் குருமார்கள் இருந்தாங்கனாவோ, இல்ல நீங்க படிச்ச ஆசிரியர் யாராச்சும் இருந்தாங்கனாவோ, இல்ல பக்கத்துல ஸ்கூல் இருந்ததுன்னா அங்க யாராச்சும் டீச்சருக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்புல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ல வர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்தினாதான் இது மாதிரி பல வீடியோவை நான் போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு உத்வேகமா இருக்கும். நல்லதே பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.